என்னதான் அவ்வளோ பொண்டின் மேலே கற்றுன்னு கத்தினாலும் அதுனா காணிகள் வளவு கிடக்கிற விறகுகளை தரைச்சி கொட்டினாலும் அட்டன் காணிகளுக்கு அளவு எடுக்கிற மாதிரி சுகம் இருக்காப்பா. இந்த மாதிரி குச்சியில் அறுத்து போட்டாலும் அடா வராமல் கோடாலியை கொண்டாட அஞ்சான் காணிக்காரன் வந்து அப்புறம் அவங்களோட மெல்ல கட்டிடான். வேறு இந்த மாதிரி எல்லாம் அந்த நேரம் செண்டா உளுட்டான் கழிச்சாலும் குட்டாக்கான் புட்டன் தானப்பா. ஐயாட முருகன் காம்புவேன் கொண்டா. இந்த கோயிலையும் அஞ்சத்துக்கு கச்சலும் வேப்புண்ணியா தப்பின மாதிரி கோயிலையா கொஞ்சம் உழைப்பா போட்டால் தான் நான் முறாக வெட்டினது வச்சாங்க. கொண்டாடா சும்மா நடுக அவங்களோட நாங்கள் அந்த நாளையிலேருந்து மெல்லு கட்டுறா நிமிச்சம் அதா கொண்டு போனால் அந்த பெரமன்ற வேக்கரைக்காவது அதில் கொஞ்சம் கொடுத்தாலும் காசு ஆச்சு. இந்த பிடிக்கின்ற வேலை வைக்கலாம் அதுங்கிற வச்சு இல்லைடா புடியான் குட்டி மாதிரி இருக்கிற கொண்டு என்னடா அவ்வளோ வரேன் அணைக்காரன் போய் எங்க இல்லை பெறாமா யார் வண்டடியல கள்ள கூட்டாங்க இதுக்கு ரங்கிடியல் கள்ள கூட்டாங்க வண்டடியல் கள்ள கூட்டாங்க டேய் உங்களை அங்கே இல்லடா வெஜ்ஜு கலைச்சி விடணும் திருப்பி ஏன்டா இதுக்குள்ள பண்ண நீங்க உன்னை யார் இருக்க வச்சுனோம் யார் நீ எங்க இருக்கிற முழுசா எங்க இருக்கா சொல்லுடா கள்ள கூட்டங்கள் வந்துட்டீங்களாப்பா இதுக்குள்ள இருந்து நாங்கள் கட்டி காக்காம இன்றைக்கு எத்தனையோ வருஷத்துக்கு புறவு வந்திருந்து முண்டைக்குங்கிற காணிகளுக்குள்ள நாங்கள் முழுசியா கைப்பற்றிடலாம் கிடக்கடா உங்கள்கிட்ட இருந்து கைப்பற்றுவ பெரிய வாடா கிடக்குது என்ற கடவுளே இஞ்சலவாணி வளஜல காட்டியா வட வெளியில இஞ்சோ வெளியிலோ இஞ்சோ அதென்ன சும்மா நாலு சொல்லி போடுறாங்கல்ல அந்த நாலு சொல்லி போடுறாங்கல்ல சொல்றாங்க போடுற பஞ்சலம் இஞ்சலவா சரதா விடு குளோடு இஞ்சோ எங்க இருக்கிற நீ எங்க வசாவலான் இருக்கு. ஓ வசாவலான் இந்த நிஞ்சா வந்த நீ எங்க வீடு விடாது வீடு பக்கத்துல அங்க இருந்து இங்க கலவுக்கு வந்த நீங்க இல்ல நானும் வேற யாரும் இன்னொரு நீ நிக்கிற அந்த பொருவா எங்க விறகுங்க வேற என்ன எடுத்தேன் விறகு தவிர வேற என்ன எடுத்தேன் இரும்பு கிடாந்தது இரும்பாலங்க அது நாங்கள் காணையில என்ன வேற யாரோ 2 பேர் எடுத்து வந்துட்டாங்க அந்த தூணெல்லாம் நீ அடிச்சு விடாச்சு இல்ல முதல்ல உடாஞ்சு பொய் சொல்லாத வந்து பாத்துட்டு போய் கடந்த நீ தான் இருக்க நிக்கிற நீ முந்தி உடாச்சு கிடந்தது நான் காண நான் விரா மட்டும் தான் இருக்க வந்தேன் சொல்லி நில்வார் கோல் பண்ணு தம்பி என்னோட கை கொடு என்ன முதலாளி காணிகள் நான் உன்னை புடிச்சு விட்டா தான் நான் உனக்கு முதலாளி. நீ களவுக்கு வந்து நிக்கிற நீ களவுக்கு விளங்குது களவுக்கு நான் முதலாளி என்ன எத்தனை விறகு எடுக்கிற காட்டுல வந்து அந்த மரம் தடிகள் அதுகள் இதுகள் எல்லாத்தையும் வட்டி கொண்டு இருக்கும் நிக்கிறாரு அவரை கூப்பிட்டு அதான் இப்ப நீ தான் நினைக்கிறதுல நீ எல்லாம் எடுக்கிற நானுங்க வந்தேன் கடைக்கு அந்த விறகுகளை கொஞ்சம் கொத்தி கொண்டே கொடுப்பாங்க. அந்த வீட்டுல எத்தனை சீட்டுகளோட உங்க மரம் தடிகள் தீராந்திகள் அது தரம் கொண்டு ஒரு ஆள் இருக்கு அவர்தான் என்ன பானங்கள் விட்டு சொல்லி நான் இதுல நடக்கிற ஜாட் கடைக்கு போலீஸ் சொல்லக்கூடாது நான் சொல்றேன் அதுல நான் பாப்பேன் இதுல ஜாட் கடைக்கு நான் போட்டுதான் வந்தேன் சரியோ
யார் யார் என்ன கொண்டு வந்தவ இப்படி கொண்டு வந்தவேன்ட்டு அவன் கவராகவும் கிடக்கு அவன் சரியா நீங்க கட்டியான் முடிச்சு கொண்டு நிக்கிறான் அதுல சரியோ அது மூத்த தங்கச்சி இந்த சரி உங்க அவள் இந்த சின்ன தங்கச்சி இந்த அடுத்த தம்பி இந்த வீடு இதுக்குள்ள ஒரு 15 வீடு கிடக்கா 3 கிடக்கா இந்த வீடு ஒன்றும் சீட்டுமே இல்ல மரம் இல்ல எல்லாம் உண்டு வீட்டுக்கு செல்லுகள் இல்லையா அப்ப நீங்க அவன் இப்ப எத்தனை வருஷமா அவன் இந்த வீடுகளை வச்சு காப்பாத்தி இந்த மரம் தடிகளை எவ்வளவு குளிர்மையா கிடந்த செல்வா நீங்கள் உழைப்புக்காக வந்து இந்த மரங்களை ஏண்டா வட்டி நீங்கள அதுல இந்த புளிய முதலாளின்னு சொல்லாத அதுல இருந்தா புளிய தரைச்சு போட்டேன் இப்ப புளியம் கொட்டைக்கே படுற பாடு தெரியுமே இல்ல உங்களுக்கு சொல்லி நான் தரும் எத்தனை புளி உழுப்பி இங்க இருந்து சந்தைக்கு எத்தனை லோட்டு புளி போகும்ன்றது தெரியுமாடா உனக்கு இவ்வளவு தோட்ட காணிகளுக்கு செத்தல்கள் முளைகாயல் அதுகள் இதெல்லாம் சொல்லி அள்ளி கட்டி அனுப்பினா கையில ரெண்டைக்கு அதுகள் எல்லாம் கேரடாவும் சுவிச்சும் அதுகளும் இதுகளுமா போய் எல்லையில போட்டு விடுங்கன்னு நாங்கள் அங்க இருந்து காசு அனுப்புறோம் நீங்கள் ஆளை வச்சு காணிகளை பேருங்க கொண்டு அவே காணிதான் பாக்க களை எடுக்கிறது கண்ணி நீங்கள் இங்க வந்து பார்த்தா ஆளுக்கால் களை எடுத்துக்கொண்டு நிக்கிறீர்கள் காணிகளை பிடிச்சி வச்சிருந்தாலும் அவங்கள அரிசாங்க அதான் அவங்களும் அந்த அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த காணிகளை வச்சிருந்தாலும் எவ்வளவு அழகா வச்சிருந்தவங்களும் இந்த மரங்கள் தடிகள் ஜோலிகள் எவ்வளவு அழகா வச்சிருந்தோம் நீங்கள் அந்த பாதக்கரையில கடந்த போஸ்டே அடிச்சு வச்சிருக்கிறீங்கன்னா இப்படி மண்டக ஆக்கள் சொல்லுங்க என்ன பஞ்சத்தில் அடியோட்ட வரைய இயல்பு இன்னொன்றமா விளங்கு இந்த புறங்கள் இந்த புறாக்கள் ஒன்று நீ ஏத்தாதியா போ சரியோ ஒன்றுமே ஏத்தாத நீ இப்ப நான் இப்ப போலீஸுக்கு அடிக்க போறேன் முதலாளி என்ன உன்னோட என்ன கள்ளப்பட்டம் பட்ட கட்டாத எனக்கு எத்தனை பூவரத்து இதுல குத்தி கிடந்தது என்ன எல்லாத்தையும் நீங்கள் ஆட்டையை போட்டு கொண்டு போயிருக்கிறீங்கன்றா என்ன ஒரு மனுஷர் நீங்கள் என்ன நான் மிஷினை கொண்டு வந்து விட்டுட்டு நான் பட்டோம் மிஷினை சரி நான் மிஷினை என்ன இல்லை மிஷினையும் கொண்டு வந்து அதுலாண்டா விட்டாது வேத்துவமண்டு வாக்க நீ அதுக்குள்ள வேலையை கொடுத்து நில்லாத ஓடு ஓடுறா வெளுப்பன் ஓடு நில்லாத ஓடு வந்துட்டியா கலாவுக்கு சுருட்டு பயந்துட்டான் போடாங்கன்னு பொடியா நீங்க நெஞ்ச விளையாட்ட காட்டுவோம்னா மிஷினை கொண்டா முன்னடியில நின்று தாண்டா கிடக்கிறத ஏற்றி கொண்டு போடுவீங்க இங்க பின்னடிக்கு வாங்க மிஷின்களை கொண்டு வாங்க மிஷினை கொண்டா இங்க எத்தினா குத்தி கிடக்கண்டு பாருங்க இங்க எது இருக்குல்ல இங்க இவியல் கிடக்குது அங்க முன்னடியில நின்று சேனிங்க சும்மா சாகுது அது சும்மா அவங்கள சுள்ளிகளை ஏற்றி கொண்டு நல்ல குத்தியல் எல்லாம் கிடக்குது இந்த இதுக்குல சும்மா கொண்டே வீடு விடா பறிச்சாரு காசு சும்மா தண்டை வாட்டில கொட்டணுங்கடாப்பா விரும்பி கிடக்குங்களா அப்படி காஞ்சி போய் கிடக்கு என்ன மழை நேரம் தானே நீ மிஷினா கொண்டாப்பா மிஷினை பீஜா கொண்டா நிக்கிறவங்களை சமாளிச்சு அனுப்புறதுக்கு நாங்க படுறோம் வாடு வெள்ளை ஜுல்லைமா வந்து நைஸா கதையில கொடுத்து தான் நடக்கும் கட்டேன் பிறக்கடையில திருப்பி வா கொண்டா மிஷினை கொண்டு இதுல ஏத்து முதலாளியன் தான் குத்திகள் எல்லாம் கொண்டு கொண்டிருக்கிறார் கிழக்கேன் சோழிய என்ன சந்தோஷமாகறாக்கு நல்ல பாதையால கொண்டு சொல்லு மிஷினை பாதையால கொண்டான்ற முதலாளி நீ நீங்கள் எல்லாம் குத்தியெல்லாம் ரொட்டி கொண்டு நிக்கிறீங்க என்ன குத்தி குத்தி எல்லாம் எடுத்து வச்சுக்க குத்தி நான் போயிட்டு ரேத்தனி வைக்கிறத கொண்டு வர்றது நீங்களே எந்த வைக்க போறீங்க அது தேத்தனி நான் வைப்பேன் என்ன சொல்லாம இருக்கு என்னதுக்கு அவங்க சும்மா வந்தவங்க அண்ணா வேற பிடிக்கணும் குத்தியெல்லாம் ஏற்றி கொண்டு அண்ணா 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 போய் சொல்லாத பாத்தியோ எல்லாரும் கொஞ்சத்துக்கு முதலாளிகள் சொல்லி என்ன போயிட்டு வரட்டும் குத்திகள் எல்லாத்தையும் நான் குச்ச குத்தியெல்லாம் வச்சுக்கொண்டு வராடா அண்ணா
எனக்கு முதலாளி என்று சொல்லி என்ன போட்டி போல அனைவரும் உருட்டுடனுடைய போலீஸுக்கு கால் இப்ப நான் பண்ண போறேன் போலீஸுக்கு கால் பேயார் நீ நான் ரெண்டு குத்தியடா நான் அதுல குத்தியோ தரச்சி வச்ச உங்களுக்கு எடுத்து போட்டு லட்சத்தை காட்டிக்கணும் சும்மா களவுக்கு பேயார் நீ உண்ட சாமான் எல்லாம் எடுத்து போட்டா இல்ல எங்க யாரவா சேடி போடிக்கலாம் இங்க முதலாளி என்று சொல்லி நான் பேர் டிபாலிசி கொடுக்க போறேன் நான் அங்கனே கேடா வந்து கொஞ்சம் விளையாட்டு சொன்னா கொஞ்சம் எனக்கு காசு வேறும் நான் உன்ன கொஞ்சம் சுருளியா இருந்தா கொஞ்சம் பெருட்டி பாப்ப கொண்டு வாட்டேன் நீ இதுல போய் திருப்பி வந்துருக்கிறேன் கல்ல வாரம் நல்ல அரவாசி ஒன்றுமில்ல குத்தி நான் மாட்டேன் இப்ப நான் இதை எடுத்த உத்தி என்னடா கிடாக்கட்டும் நீ வந்து நாளைக்கு ஒரு மரம் ஒன்று கரைக்க போறான் பின்னுக்கு பெரிய புலி ஒன்று நான் குத்தியில எல்லாம் எடுக்கிறேன் நீ சொல்லியில வட்டி கொண்டு நிக்கிறாங்க முந்தின நாள் 2 புலி அது அரவாசி இல்ல நான் பலகையில வேணா சரியா பெரிய பெரிய குத்தியில எல்லாம் நான் ஏறி போட்டு விடுறேன் நீ அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் செய்யலாது தெரியும் அவன் அங்கால இன்னும் விடையில தெரியும் அவன் உங்க பக்கத்துல முடிக்கும் புதுக்குள்ள ஒரு 80-85-100 கிலோ கிட்ட வந்து இரும்பு போட்டுக்கூடாது சரியா ஏத்தி கொள்ளுவோம் கூலி மட்டும் தர்றோம் அதுல அது அங்கண்டு வலிக்கிறேன் இல்ல சந்தைய புத்தி எங்க அவனா நல்லா கண்டுபிடிச்சிட்டா வந்து மணந்து இனி நாங்க எல்லாம் கொண்டு 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 அவனோட குட்டிய அவாரி பே காட்டி விட்டான பாரு கொஞ்சம் அங்கால பறஞ்சு விட்டுறா நாளைக்கு வரண்டாவா